ஒரு வருடம் முன்பாக வெண்ணிலா வானத்தில் நாம் அனைவரும் சந்தித்தோம். உறவுகளாகவும் நட்புகளாகவும் அந்த தலைவர்களையும் நம்ம சந்தித்தோம். இப்போ அடுத்து ஒரு வருஷத்துக்குள்ளே சார் சொன்னாங்க மேடமோட க்ரோத் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோயிங்காக போயிட்டுருக்குன்னு. நான் நிஜமாகவே வந்து லீனியர்னு பேச வந்தேன் சார். போன வருடம் ஒரு புக்கு, இந்த வருஷம் 2 புக்கு, அடுத்த வருஷம் 3 புக்கு. ஸோ லீனியர் ஸ்கேலில் உங்கள் கர்வ் போயிட்டுருக்கு. ஒரு இன்ஜினியராக பேசணும் இல்லையா, அதனால் லீனியர் கர்வ்லன்னு பேச வந்தேன். பட் சார் ரொம்ப அருமையாக அதை அப்படியே எலிவேட் பண்ணி எங்கே கொண்டு போயிட்டாங்கன்னா, இட் இஸ் அ எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோயிங். முதல் வருஷம் 1ன்னா அடுத்த வருஷம் 2, அடுத்த வருஷம் இது நான் 8, இப்படி மல்டிப்புளாக புக்ஸ் போகணும் அப்படின்றது ஒரு சரியான இது. நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். வாழ்த்துக்கிறேன் மேம். நீங்கள் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பொனென்ஷியலாக ஒவ்வொரு வருடமும் நிறைய புத்தகங்கள் எழுத வேண்டும். அந்த நிகழ்வுலையுமே நான் சொன்னேன் மேம்கிட்ட, இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் புத்தக வெளியீட்டில் என்னை கூப்பிடணும், நான் கண்டிப்பாக உங்களை வந்து வாழ்த்தணும்னு சொல்லியிருந்தேன். அதுபடி மேம் ஒரு 2 நாள் முன்னாடி கூப்பிட்டுருந்தாங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இன்னும் நம்ம வெண்ணிலா வானத்தையே கொண்டாடிக்கிட்டே இருக்கோம், அதுக்குள்ளே இன்னும் 2 புக்கை கொண்டாடுறதுக்கு உள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா, அப்துல் கலாம் கூறிய வார்த்தைகள் தான் ஞாபகம் வருது. யூ ஷுட் ஹாவ் அ கிரேட் எய்ம். உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இலக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யூ ஷுட் ஹாவ் அ கிரேட் எய்ம் அண்ட் யூ ஷுட் கண்டினியூஸ்லி அக்வயரிங் நாலேஜ். அந்த இலக்கை நோக்கி நீங்கள் வந்து உங்களோட நாலேஜை வந்து தயார் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு சக்ஸஸை பார்க்க முடியும். அப்படி தான் வெண்ணிலா மேமோட சக்ஸஸ் இன்றைக்கி நான் பார்க்குறேன். அவங்களோட இலக்கு வந்து இந்த எழுத்து சைடில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரு வருடத்துக்குள்ளே வந்து இந்த 2 புத்தகங்களை வந்து விடாமுயற்சியோடையும் ஒரு கடின